அடுத்ததாக நம்முடைய விருந்தினர் திரு ஜோதி சிவஞானத்திடம் பேசலாம். வணக்கம் சார். தற்போதுள்ள பொருளாதார சூழலில் மத்திய பட்ஜெட் எதை நோக்கியதாக அல்லது எதில் அதிகம் கவனம் செலுத்தக்கூடியதாக அமைய வேண்டும் நினைக்கிறீங்க? எதில் கவனம் செலுத்த வேண்டும்னு கேட்டிங்கன்னா முதலீட்டில் செலுத்தணும், அவங்க கடனை குறைக்கணும், ஃபிஸ்கல் டெபிசிட்டை குறைக்கணும். அதே மாதிரி மக்களுடைய நுகர்வை மக்கள்கிட்ட பணப்புழக்கத்தை அவங்க செலவு பண்ணுறதுக்கு பணத்தை அவங்க கையில் கொடுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி வரி வருமான வரியை குறைக்கணும். ஏன்னா பல ஆண்டுகளாக அது திருத்தி அமைக்கப்படாமல் இருக்குது. அதை செய்யணும். ஏன்னா இதெல்லாம் ஏன் எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம பொருளாதாரம் சந்திச்சிட்டு இருக்க பிரச்சனைகளின் அடிப்படையில் இப்போ நம்ம சந்திச்சிட்டு இருக்கிற பிரச்சனை வேலைவாய்ப்பு இன்மை மிக அதிகமாக இருக்குது. எக்கனாமிக் சர்வே வேற மாதிரி சொன்னால் கூட அது அந்த புள்ளி ஓரங்கள்லாம் எந்த அளவுக்கு ஏற்புடையதுங்கிறது கேள்விக்குறி. அதே மாதிரி குரோத் ரேட் இருக்குது. குரோத் ரேட் இருந்தாலும் கன்சம்ஷன் இது வளர்ச்சி விகிதம் குரோத் ரேட்டில் பாதிக்கு தான் இருக்குது. இப்போ 8.2 சென்ற நிதியாண்டில் சொல்கிறாங்க வளர்ச்சி விகிதம். ஆனால் நுகர்வோர்கள் நம்ம சாதாரண மக்கள் கன்சியூம் பண்ணக்கூடியது தான் எக்கானமியில் ஒரு பெரிய பங்களிக்கக்கூடியது வளர்ச்சியில். அது 55% மேலே இருக்குது. அதனுடைய வளர்ச்சி விகிதம் பொருளாதார வளர்ச்சி விகிதத்தில் பாதி தான் இருக்குது. 4.5% தான் சொல்கிறாங்க கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சரோட இது. ஸோ அதே மாதிரி தனியார் முதலீடு அதிகமாக இல்லை. ஸோ இதில் அதை ஊக்குவிக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அரசு ஓரளவுக்கு மேலே முதலீடு செய்ய முடியலங்கிற மாதிரி இருக்கிறாங்க. ஸோ அந்த சூழலில் நம்ம அதிகமாக இதில் எதிர்பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன் அப்படின்னா, இது ஒரு இன்டீரியம் பட்ஜெட் போட்டு ஒரு 4 மாதம் முடிஞ்சு போயிடுச்சு. ஒரு 1/3 ஆஃப் தி நிதி ஆண்டு ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. மீதி இருக்கிறது ஒரு 8 மாதம் தான். ஸோ 8 மாதத்துக்கு அவங்க இன்டீரியம் பட்ஜெட்டில் சொன்ன விஷயங்கள் அப்படியே தொடரும்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் ஒரு மாற்றம் என்னன்னா, இந்த 4 மாதத்தில் நடந்திருக்கிறது தேர்தலில் வேலையில்லா திண்டாட்டம் தான் மிக பெரும் பிரச்சனையாக காட்டப்பட்டது. அதே மாதிரி விலைவாசி உயர்வு. இப்போ இந்த ஆய்வறிக்கையிலேயே கூட என்ன சொல்லியிருக்காங்க, 5.5% விலைவாசி உயர்வு சென்ற நிதி ஆண்டுக்கு சொல்றாங்க. இன்னும் அது மேலேயும் போகலான்னு எதிர்பார்க்கிறோம். அதுலேயே 5.5% மிக அதிகம். 4% கீழே இருக்கணும். ஆனால் இந்த 5.5%லே உணவுப் பொருள்களோட விலை 20-25%லாம் மிக அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ அதெல்லாம் குறைக்கிறதுக்கு அந்த உணவுப் பொருள்களுடைய விலைவாசி 20%க்கு மேலே அதிகமாக உள்ளதன் காரணம் தான் நுகர்வு குறைஞ்சிருக்குது. சாதாரண மக்கள் தான் அவங்களுடைய வருமானத்தை அதிகமாக நுகர்வுக்கு செலவு பண்ணுவாங்க. ஸோ கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் குரோத் வளர்ச்சி விகிதத்தில் பாதி தான் இருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, விலைவாசி உயர்வோ வேலையில்லா திண்டாட்டத்தின் காரணமோ வெகு ஜனங்கள் நுகரக்கூடியது குறைஞ்சிருக்குது. ஸோ அதை நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு வருமான வரியை குறைக்கலாம். கல்வி, சுகாதாரம், விவசாயம் இதுக்கெல்லாம் நிறைய செலவு பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. இதெல்லாம் செஞ்சா அந்த பிரச்சனைகளை நம்ம தீர்க்க முடியும். பட் நான் சொன்ன மாதிரி இதுக்கான ஸ்கோப் அவங்கள்ட்ட நிதிநிலை அந்த அளவுக்கு இருக்காங்கிறது கேள்விக்குறி. ஓகே. இப்போ இன்ஃப்ளேஷன் முந்தைய ஆண்டுல 6.7% இப்போ 5.4% குறைஞ்சிருக்கு. அது இன்னமும் வரும் ஆண்டுகள்ல குறையும் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் மற்றொரு புறத்துல ஃபுட் இன்ஃப்ளேஷன் அதை பொறுத்த வரைக்கும் அது அதிகரிச்சிருக்கு. முந்தைய ஆண்டுல இருந்ததை விட இப்போ 7.5% உயர்ந்திருக்கு. இப்போ இது ரெண்டும் நீங்க சொன்ன அந்த உணவு விலைவாசி உயர்வு, உணவுப் பொருள் விலைவாசி உயர்வோட இதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கா? இதை சரி செய்யறதுக்கு என்ன திட்டம் வைக்கணும்? இல்லை, அதுதாங்க அரசு முதல்ல செய்ய வேண்டியது, அவங்க கடன் மேசிவா வாங்குறாங்க. இப்போ அந்த இன்டீரியம் பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா அவங்களுடைய வரி வருவாயில 40% வட்டிக்கு மட்டும் கொடுக்குறாங்க. உங்களுடைய மொத்த வருவாயில இமேஜின், உங்க சேலரியில நீங்க 40% இன்ட்ரெஸ்ட்டுக்கு மட்டும் கொடுத்தீங்கன்னா, இப்ப இதே எமர்ஜிங் மார்க்கெட்னு சொல்றோம். நம்மளுக்கு சமமா உள்ள ஒப்பிடக்கூடிய ரஷ்யா, பிரேசில், ஆப்பிரிக்கா இது போன்ற கண்ட்ரிகள்ல இந்த இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா அவங்க பட்ஜெட்ல ஒரு 10% தான் இருக்குது. இங்க நம்ம 40%, அந்த அளவுக்கு மேசிவா அரசு கடன் வாங்கி வச்சிருக்குது.
அதே மாதிரி இந்த கார்ப்பரேட் கிரெடிட் டு ஜிடிபி ரேஷியோன்னு இன்னொரு குறியீடு இருக்கு. அதாவது கார்ப்பரேட் வந்து ஜிடிபியோட ஒப்பிடும்போது எவ்வளோ வந்து அவங்களுக்கு கிரெடிட் அவைலபிலிட்டி இருக்குது. ஏன்னா அரசு வந்து மொத்தமா கடன் வாங்கிடுச்சுன்னா தனியார் வந்து எங்க கடன் வாங்க முடியும்? இப்ப தனியார் வந்து முதலீடு செய்யணும் அப்படிங்கறது வந்து ஆய்வறிக்கை வந்து ஒரு அண்டர்லைன் பண்ணி சொல்றாங்க. நாங்க அதிகமா அரசு முதலீடு செஞ்சிருக்குது, தனியார் முதலீடு வந்து அதிகமா இனிமேல் வரணும், மாநிலங்கள் செய்யணும் அப்படின்லாம் சொல்றாங்க. பட் இந்த இவர்களுக்கு வந்து கிரெடிட் அவைலபிளா இருக்கணும் இல்லையா? அரசே வந்து மொத்தத்தையும் வந்து கடனை வந்து அதிகமா வாங்கிட்டா, இப்ப அரசு வந்து 5.1% பிஸ்கல் டெபிசிட்ங்கிறாங்க, ரெவென்யூ டெபிசிட் 2%ங்கிறாங்க. அதாவது அன்றாட நுகர்வுக்கு வந்து நம்ம கடன் வாங்குறோம். இதுக்கெல்லாம் சேர்த்து அவங்க வட்டி செலுத்துறது ரெவென்யூல 40% அதுக்கே போயிடுது. ஸோ அவங்க அடுத்தது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் செலவு ஸ்டாண்டர்டா அவங்க அவசியம் செய்ய வேண்டிய மெண்டேட்டரி எக்ஸ்பென்சஸ் எல்லாம் போக டிஸ்கிரிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 10% தான் இருக்கும். ஸோ அந்த 10% வந்து அவங்க வந்து முதலீட்டை அதிகப்படுத்துறதோ மற்ற வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய அளவுக்கு எந்த அளவுக்கு செய்ய முடியும் அப்படிங்கறதெல்லாம் வந்து மிகப்பெரிய கேள்விக்குறி தான். இப்போ எக்கனாமிக் சர்வேல பரிந்துரைக்கப்பட்டிருக்கப்படி ஒவ்வொரு ஆண்டும் 78 லட்சம் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும் அப்படின்றது, அது சாத்தியமா? இல்லைங்க. இப்போ அவங்க வந்து சில டேட்டா PLFS சொல்லி பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வேங்கிற ஒரு டேட்டாவை வந்து அடிப்படையில் கொடுக்குறாங்க. அது வந்து 3.2 என்னமோ தான் வேலையின்மையோட சதவீதத்தை காட்டுது. அது வந்து மிக மிக குறைவான மதிப்பீடு, அதை யாருமே ஏற்றுக்கல. முன்னாடி வந்து நேஷனல் சாம்பிள் சர்வேன்னு சொல்லி அவங்க வந்து கணக்கீடு செய்வாங்க. 17-18 வந்து நேஷனல் சாம்பிள் சர்வே வந்து 45 ஆண்டு காலத்தில் இல்லாத அளவுக்கு வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லுது. ஸோ அது வந்து இன்னைக்கு வந்து இன்னும் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கன்சம்ஷன் எதற்காக குறையணும்? சரி, இப்போ உங்க ஜிடிபி வந்து 4 செக்டார்ல இருந்து வருது, நுகர்வு தான் அதுல அதிகம். நீங்க நானும் மொத்த மக்களும் செலவு பண்ணக்கூடியதான் வந்து 55%, அது அதிகமான இது. அடுத்தது தனியார் முதலீடு, அடுத்தது வந்து அரசினுடைய செலவு, அப்புறம் வந்து ஏற்றுமதி இறக்குமதி. இதுல இந்த தனியார் நுகர்வு வந்து ஏன் குறையணும்? வளர்ச்சி விகிதம் 8%க்கு 8.2 இருக்கும்போது இது வந்து ஏன் 4% இருக்கும்? இது 4% இருந்துன்னா வளர்ச்சி விகிதம் எப்படி 8% இருக்கும்? இதே மாதிரி தான் வேலை வாய்ப்பு புள்ளி விவரங்களும். ஸோ ஜிடிபியோட புள்ளி விவரங்கள் பல மாதிரி மாற்றி அமைக்கப்பட்டது. ஸோ அது எந்த அளவுக்கு வந்து இப்போ அரவிந்த் சுப்பிரமணியம் போன்றவர்கள்லாம் வந்து அதை வந்து ரொம்ப தெளிவாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் வேலையில்லா திண்டாட்டம் பற்றிய புள்ளி விவரமும், இப்போ சிஎம்ஐ விடுற தனியார் உரைமை, இப்போ அவங்க விடுற புள்ளி விவரமும் இதுவும் அதிகமாக வித்தியாசம் நிறையா இருக்குது. அதே மாதிரி வந்து இப்போ வேலை படித்தவர்கள் மத்தியில் வந்து இந்த 7-8%ங்கிறது வந்து ஒட்டுமொத்த வேலையில்லா திண்டாட்டத்தினுடைய மதிப்பீடு. அதே படித்தவர்கள் மத்தியில் வந்து 45%க்கு மேலே இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ அதை வந்து நம்ம கண் கூட பார்க்க முடியுது இல்லையா? வேலை வாய்ப்பின்மை வந்து 3% அப்படிங்கிறது நம்ம கண்கூட பார்க்கிற சூழலோட அது வந்து ஏற்புடையதா இருக்குதா, ஒத்துக்கிற மாதிரி இருக்குதா? நம்ம நேரடியாக பார்க்கக்கூடிய அன்எம்ப்ளாய்மெண்ட் லெவல் வந்து வெரி வெரி ஹை. தட் இஸ் த டிஃபரன்ஸ். அதுதான் இந்த எலெக்ஷன்ல வந்து ஒரு பெரிய பிரச்சாரத்துக்கு அடிப்படையான இது அதாக தான் இருந்தது. ஸோ அதனால இந்த பட்ஜெட்ல வந்து கொஞ்சம் மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். பட் வந்து அவங்களோட டிஸ்கிரிப்ஷன் வந்து குறைவா இருக்கிறதுனால தான் நான் சொல்றேன், அந்த இன்டீரியர் பட்ஜெட்ல என்ன சொன்னாங்களோ அதிலிருந்து பெரிதா மாற்றங்கள் இருக்காது. பட் ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப 3 மாதத்துல வந்து நம்ம தேர்தலை சந்திக்க வேண்டியிருக்கு. மாநில அளவிலான ஒரு சில மாநிலங்களில் தேர்தலை சந்திக்க வேண்டி இருக்கிறதுனால நிதியமைச்சர் வந்து நிறைய அறிவிப்புகளை வெளியிடலாம். அவங்க வந்து இப்போ ஒரு எக்கனாமிக் சர்வேல வந்து ஒன்று சொல்றாங்க, என்னன்னா இது வரைக்கும் வந்து அவங்களோட கொள்கை என்னன்னா, நாங்க மீன் கொடுக்க மாட்டோம், மீன் பிடிக்க கற்றுத்தருவோம், அதுதான் சொன்னாங்க. அதாவது நாங்க வந்து கெப்பாசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோமே தவிர நாங்க வந்து ஹெல்ப் பண்ண மாட்டோம், டைரக்டா சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கறதா, சப்சிடி எல்லாம் அதிகமா இது பண்ண மாட்டோங்கிறதா. அது இப்போ அதுல இருந்து வந்து ஒரு சின்ன மாற்றம் என்ன சொல்றாங்க, பாட்டம் அப் அப்ரோச் அப்படின்னு சொல்லி விவசாயத்துக்கு தனியார் இதை வந்து வேலை வாய்ப்புகளை ஊக்குவிக்க இது மாதிரி ஒரு 6 விஷயங்களை சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க எப்படி செய்ய முடியுங்கிறத நம்ம அவங்க பட்ஜெட் பிரசன்ட் பண்ண பிறகுதான் பார்க்கணும். பட் வந்து ஒரு சில அறிவிப்புகள் இருக்கலாம், இது தொடர்பா வந்து அவங்க வந்து அறிவிப்புகளை வந்து செய்யலாம். ஓகே, இப்போ டாக்ஸ் ஸ்லாபை பொறுத்த வரைக்கும்
நியூ ரெஜிம்க்கு அதிகமான கான்சென்ட்ரேஷனை மத்திய அரசு கொடுக்கறத கடந்த பட்ஜெட்டுகள்லையும் நம்ம பார்க்குறோம். இப்பயும் எதிர்பார்ப்பை பொறுத்த வரைக்கும் அந்த நியூ டாக்ஸ் ரெஜிம்ல தான் அந்த உச்சவரம்பு அப்படின்றது அதிகரிக்கப்படலாம் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கு. இப்போ இதுல அதிகமான கவனத்தை அரசு செலுத்துறது தனிநபருக்கும் நாட்டிற்கும் நல்லதா? இல்லைங்க. அதாவது இதுல வந்து ஏற்கனவே வந்து இப்ப இன்னைக்கு சர்வே, எக்கனாமிக் சர்வேல வந்ததுன்னா 100 ரூபாயில வந்து 18.18 ரூபாயோ வந்து நம்ம வந்து தனியார் வருமான வரியிலிருந்து கிடைக்குது. கார்பரேட் வரி வந்து 16 ரூபாய் என்னமோ கிடைக்குது. தனியார் வந்து வருமான வரி மட்டும் பே பண்ணல. ஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு 17.5 என்னமோ இருக்குது 100 ரூபாயில. ஸோ ஜிஎஸ்டியும் தனி மனித வருமான வரியும் சேர்த்தீங்கன்னா சாதாரண மக்கள் பே பண்ற வரி வந்து ரொம்ப அதிகமா இருக்குது. ஆனா கார்பரேட் பெரு நிறுவனங்கள் வந்து இப்ப இவங்க வந்து முதலீடு செய்யுங்க அப்படின்னு தனியார் துறையை நிதியமைச்சர் கேட்கறாங்க. இந்த எக்கனாமிக் சர்வேல அதான் தனியார் துறையும் மாநில அரசுகளும் முன் வரணும் முதலீடு செய்யறதுங்கிறத வந்து ஒரு அண்டர்லைன் பண்ணி சொல்றாங்க. தனியார் துறை முதலீடு செய்யணுங்கிறதுக்காக தானே வந்து நம்ம கார்பரேட் வட்டி விகிதத்தை வந்து குறைச்சோம். 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி கார்பரேட் வட்டி விகிதத்தை குறைக்கிறதுக்கான வந்து நியாயம் என்ன அரசு சொன்னிச்சு, நிதியமைச்சர் சொன்னாங்க, தனியார் முதலீடை ஊக்குவிக்கிறதுக்கு. 5 வருஷம் ஆயிடுச்சு, இன்னமும் வந்து நீங்க தனியார் முதலீடு செய்யணும்னு அவங்கள சொன்னா அவங்க எப்ப செய்வாங்க? அவங்களுக்கு வந்து அவங்க உற்பத்தி பண்ற பொருள் வந்து வித்தாதான் அவங்க செய்வாங்க. அவங்க பொருள் விக்கல, கன்சம்ஷன் நடக்கல அப்படின்னா இப்ப அந்த கெப்பாசிட்டி, அண்டர் யூட்டிலைஸ்டு கெப்பாசிட்டி இப்ப எக்ஸிஸ்டிங் இதுல வந்து 1/4 பங்குக்கு மேல இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப அதே மாதிரி எஃப்எம்ஜி நிறுவனங்கள், எஃப்எம்சிஜி நிறுவனங்கள், மற்ற கார் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்மால் கார்லாம் வந்து விக்கல அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் என்ன காட்டுது? நுகர்வு குறைஞ்சிருக்கு. அதற்கு ஒரே அடிப்படை காரணம் நுகர்வு குறையறதுக்கு வந்து வேலை இல்லாமை, வருமானம் இல்லாதது, விலைவாசி உயர்வு, இதுதான். இப்படி இருக்கிற சூழல்ல தனியார் வந்து தானா எப்ப வந்து முதலீடு செய்வாங்கன்னா அவங்களுக்கு லாபம் கிடைக்கும், அவங்க பொருள்களை விற்க முடியும்னா அவங்க செய்வாங்க. அப்படி உள்ள சூழல்ல அவங்க நுகர்வு குறைஞ்சி விற்க முடியாத சூழல்ல அவங்களுக்கு கொடுத்த கன்செஷன் வந்து எந்த பலனும் இல்லாம ஆயிடுச்சு இல்ல. அதை வந்து திருத்தி அமைக்கலாம். ஓகே. ஸோ ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வகையிலான முதலீடுகளில் நிறைய தனிநபர்கள் இப்போ அதிகமாக செய்கிறத பார்க்க முடியுது. அதை கட்டுப்படுத்துறதுக்கான விதிகள் வகுக்கப்படலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அது சார்ந்த தகவல்களும் வெளியாகுது. அது சரியான ஒரு வியூகமாக இருக்குமா? இல்ல, அதை வந்து அது அவசியம். அதாவது செபி வந்து சொல்லி இருக்குது, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து நிறைய போய் அதுல வந்து வெரி ஹை ரிஸ்க் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்களோட முதலீடு வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஆர்பிஐயும் வந்து இந்த ஒரு கன்சர்னை வந்து பிளாக் ஆஃப் பண்ணிருக்காங்க. அவங்க ஆர்பிஐ சொல்றதோட அடிப்படை என்னன்னா, சேவிங்ஸ் வங்கிகள்ல, பொதுத்துறை வங்கிகள்ல சாதாரண மக்கள் வந்து செய்யக்கூடிய சேவிங்ஸ் வந்து அது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருக்கு. அதே சமயம் வந்து இதுல வந்து இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல வந்து அதிகமா இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வங்கிகள்ல போடாம வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போடுறாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் கொண்டு போய் இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸும் இதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. இது வந்து வெரி வெரி ஹை ரிஸ்க் இருக்கிறதுனால வந்து ஆர்பிஐயும் செபியும் வந்து எச்சரிக்கை செஞ்சிருக்கிறாங்க. ஆனா பட்ஜெட்ல அது சம்பந்தமா ஏதாவது வந்து நீங்க நடவடிக்கை எடுத்தீங்கன்னா அது வந்து இன்னைக்கு பங்கு சந்தையை வந்து சீரியஸா பாதிக்கும். வெள்ளிக்கிழமையே பங்கு சந்தை வந்து கரெக்டா இருந்துச்சு. வந்து நேற்று வந்து அது ஒரு மாதிரி அப்படியே இதா இருந்தது, பெரிய மாற்றம் இல்லாம. இன்னைக்கு அது மாதிரி அறிவிப்புகள் வந்ததுன்னா அதை வந்து பாதிக்கும். அதை வந்து பின்னாடி கூட செய்யலாம். இன்னைக்கு பட்ஜெட்ல செய்யணுங்கிற அவசியம் இல்லை. அதை வந்து பின்னாடி நிறைய அறிவிப்புகள் வந்து பட்ஜெட்டுக்கு வெளியே வந்து செய்யப்படுது. அது மாதிரி விஷயங்களை வந்து செய்யலாம். ஓகே. ஸோ இறுதியாக ஒரு கேள்வி, மாநிலங்களுக்கான நிதி பகிர்வை பொறுத்த வரைக்கும் அதுல பாரபட்சம் இருக்கு அப்படின்ற புகார்களை எதிர்க்கட்சிகள் ஒரு பக்கம் முன்வைக்கிறாங்க. அதற்கு அடிப்படையான காரணம் பினான்ஸ் கமிஷன் வகுத்திருக்கக்கூடிய அந்த ஃபார்முலா தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதுல மாற்றம் அப்படின்ற முடிவை வந்து பட்ஜெட்ல பொதுவா எடுப்பாங்களா? அது சார்ந்த முடிவுகள் எடுக்க வேண்டியது எந்த அளவுக்கு அவசியமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, ஃபைனான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் வந்து அதுல உள்ள பிரச்சனைகள் தனி. இப்போ ஃபைனான்ஸ் கமிஷன் வந்து 42% 42% வந்து சொல்லியிருக்கிறாங்க மாநிலங்களுக்கு பிரிச்சு கொடுக்கணும்னு. ஆனா ஒன்றிய அரசினுடைய அந்த மொத்த வரி வருவாயில கிராஸ் டாக்ஸ் ரெவென்யூல மாநிலங்களுக்கு கிடைக்கிறது வந்து வெறும் 32% தான்.
ஸோ 10% கிட்டத்தட்ட வந்து செஸ்ஸாவும் சர்சார்ஜாவும் வந்து ஒன்றிய அரசு எடுத்துக்குது. ஸோ 14வது நிதிக்குழு 10% அதிகமாக கூட்டி கொடுத்தாலும் அது வந்து இந்த அரசு வந்து அதை வந்து 13வது நிதிக்குழுவோட அளவுக்கு 32% கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஸோ மாநிலங்களுக்கு அது வந்து மிகப்பெரிய இழப்பு. அது இல்லாமல் பட்ஜெட்ல வந்து இது மாதிரி விஷயங்கள் இப்போ இன்னைக்கு உள்ள பிரச்சனை என்னன்னா, அவர் ஆந்திர பிரதேஷ் முதல்வரும் பீகார் முதல்வரும் வந்து அவர்களுக்கு தனியா வந்து நிதி ஒதுக்கீடு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதை வந்து பட்ஜெட்ல அவங்க அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ், அந்த மாநிலங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ஃபர்ஸ்ட் கேட்டாங்க. இப்போ அவங்க வந்து அதை பற்றி ரொம்ப அதை அழுத்தம் கொடுக்க போறதில்லை அப்படிங்கிற மாதிரி பத்திரிகைகளில் செய்தி வந்திருக்குது. வேணா அதை கொடுக்க முடியாதுங்கிறத வந்து ஒன்றிய அரசு சொல்லிடுச்சு. அது சரி, அது மிக மிக சரியான ஒரு விஷயம். அதே போல நிறுவன அமைப்புகள், ஃபைனான்ஸ் கமிஷன் மாதிரி இல்ல சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸ் மாதிரி ஒரு நிறுவனமா அமைப்பா ஆக்கியிருக்கோம் நம்ம வந்து ஒன்றிய அரசுல இருந்து மாநிலங்களுக்கு கொடுக்கறத. அப்படி இல்லாம பட்ஜெட்ல வந்து ஒரு சில மாநில அரசுகளுடைய ஆதரவுள்ள அரசு இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும்போது அந்த மாநில அரசுகளுக்கு வந்து கூடுதலா சிறப்பு நிதி ஏதாவது பட்ஜெட்ல ஒதுக்குனா அது வந்து ஒரு டிஸ்கிரிமினேஷன். இப்ப நாளைக்கு ஒரு அசியம் பண்ணிக்குவோம், இந்த ரெண்டு மாநிலமும் வந்து ஏதோ ஒரு காரணம், ஹைப்போதெட்டிக்கலா சொல்றேன், ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க ஆதரவை வந்து திரும்பி பெறாங்க. ஸோ அரசு வந்து வேறு சில மாநிலங்களில் இல்லை வேறு சில கட்சிகளுடைய ஆதரவை கோர வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. அப்ப அந்த ரெண்டு மாநிலங்களும் வந்து எங்களுக்கும் இது மாதிரி ஒரு பட்ஜெட்ல கொடுங்க அப்படின்னு சொன்னா கொடுக்க முடியுமா? பட்ஜெட்ல வந்து ஒன்றிய அரசு செலவு பண்ணக்கூடிய பணங்கிறது வந்து எல்லா மாநிலங்களும் இருந்து கான்ட்ரிபியூட் பண்ணது, எல்லா மாநிலத்திலிருந்தும் மக்கள் பே பண்ண வரி பணம். அதை வந்து எல்லாருக்கும் சமமா தான் பிரிச்சு கொடுக்கணும். அதற்கான நிறுவன அமைப்புகள் தான் வந்து ஃபைனான்ஸ் கமிஷன். அதை தாண்டி வந்து பட்ஜெட்ல ஒரு சிறப்பு நிதி ஒருத்தருக்கு கொடுத்தா தட் வில் செட் எ வெரி பேட் பிரசிடென்ட். அப்ப நாளைக்கு பொலிட்டிக்கல் கண்டிஜென்சிக்காக எந்த ஒரு ஸ்டேட்டும் வந்து ஒன்றிய அரசு நிதியை வந்து அதிகமாக கோர முடியும். அது வந்து மற்ற மாநிலங்களுக்கு எதிரானது. இணைப்பில் வந்து எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு அது மாதிரி எந்த ஒரு அறிவிப்பு இதுல செஞ்சிடக்கூடாது. சரி, நன்றி திரு ஜோதி சிவஞானம். நன்றி.